தீபக் வெளியில் போனது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வெளியில் வருத்தமாக காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக முத்துக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரயானுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தீபக் இருந்திருந்தாருன்னா அவர் ஃபைனலிஸ்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருந்துச்சு. அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரயானுக்கும் சரி முத்துக்கும் சரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஓகே, நம்ம பார்த்தோன்னா ஃபைனலில் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், ரயானுக்கும் பார்த்தோன்னா ஃபைனலில் நம்ம அட்லீஸ்ட் வின்னர் இல்லைனாலும் ரன்னராச்சும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் வெளியில் பார்த்தோன்னா அந்த வருத்தத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த ஷாக்கிங்லேருந்து அவங்க மீள முடியல. அந்த ஷாக்கிங் தான் உங்களுக்கு வருத்தமே தவிர மற்றபடி தீபக் போனது இவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ அது மூலமாக இவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ தீபக் வெளியில் போனது முத்துக்கும் ரயானுக்கும் ஹாப்பியாக இருக்குமா இல்லை வருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.